தேர்தல் நடத்தை விதி 93ல் 2ல் ஏ இதில் இப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்க. மத்திய சட்ட அமைச்சகம் இந்த விதியில் திடீர் திருத்தம் இப்போ மேற்கொண்டிருக்கு. தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பொது ஆய்வுக்கு கிடைக்கும் அப்படின்று இருந்ததை வேட்புமனு படிவங்கள், தேர்தல் முகவர்கள் நியமனம், தேர்தல் முடிவுகள், தேர்தல் கணக்கு அறிக்கைகள் மட்டுமே பொது ஆய்வுக்கு கிடைக்கும் ஆவணங்கள். இனிமேல் சிசிடிவி காட்சிகள், வேட்பாளர்களின் வீடியோ பதிவுகள் போன்ற மின்னணு ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு கிடைக்காது அப்படின்னு திருத்தம் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட வாக்குச்சாவடியின் சிசிடிவி காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து இந்த விதிகளின் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு நீதிமன்றம் ஒன்று தான், சண்டிகர் தான் பஞ்சாப் ஹரியானா ரெண்டுக்கு தலைநகர். அப்போ அந்த நீதிமன்றம் இந்த திருத்தத்திற்கு மத்தியிலையும் எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களாட்சிக்கு விரோதமான தாக்குதல், அரசியல் கட்சிகள் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டார். வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் முறையில் இந்த திருத்தம் இருக்கணும். மக்களாட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றினை அழித்து விடுகிறது இந்த திருத்தம் அப்படின்னு தமிழக முதல்வர் கூறியிருக்கார்.